இந்த எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழக வரலாற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மார்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து நடந்தது இல்லை. அப்படின்ற ஒரு பணி நடந்ததுனால தான் ஸோ ஓட்டு வித்தியாசம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றோம். 60 லட்சம் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் மூலியமா ரிமூவ் பண்ணாங்க. பெரம்பூர்ல மட்டும் எவ்வளவுனா 2,22,792 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூர்ல விழுந்திருக்கு. ஸோ இங்க வந்து விஜய் வெற்றி பெறுவதற்கு மிக மிக வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. வணக்கம் HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே. ஸோ 2 நாளா ஏதோ வீடியோ போடலை, அதுக்காக தான் இன்னைக்கு போடலாம் அப்படின்ற ஒரு சின்ன தாட். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஸோ முடிஞ்சதில் பரபரப்பாக இருக்க ரிசல்ட். ஏன்னா ஒவ்வொரு கட்சி தலைவரும் திக்னு இருக்காங்க. ஸோ 4 முனை போட்டியாக இருந்தது. இந்த 4 முனை போட்டியில் எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, அந்த ஓட்டு வந்து யாருக்கு சாதகமாக இருக்கு, ஸோ இது யார் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா நம்ம டீம் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் எடிட்டர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் நியூஸை நிறைய நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது சம்மந்தமாக தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாருக்கும் ஒரு சின்ன அம்பிள் ரிக்வஸ்ட், எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பார்க்குற அத்தனை பேருக்கும் நன்றி. அதே போல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறவங்களுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ந்து எங்கள் வீடியோவை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். ஸோ 2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளி எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடந்த ஒரு எலெக்ஷன் சொல்லணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் தமிழக வரலாற்றுல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மார்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து நடந்தது இல்லை. ஸோ அது குறிப்பாக வந்து 2011ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 78.29% வந்து ஓட்டு பூலாக இருந்தது. 2021 வந்து பார்த்தீங்கன்னா 73.63% பூலாக இருந்தது. சரி, இப்போ 2026 ஏன் இவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா SIR அப்படின்ற ஒரு பணி நடந்ததுனாலதான் ஸோ ஓட்டு வித்தியாசம் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு நிலவரப்படி வந்து பாத்தீங்கன்னா 6.29 கோடி வந்து வாக்காளர்கள் இருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி எவ்வளவு ஓட்ஸ் வந்து பூல்டா இருந்ததுன்னா லாஸ்ட் இயர், அதாவது லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் 2021ல 4.63 கோடி வந்து ஓட்ஸ் எல்லாம் வந்து பூல்டா இருந்தது. இதோட பர்சன்டேஜ் வந்து 73.63 இருந்தது. இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 60 லட்சம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் மூலியமா ரிமூவ் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா 2 அட்ரஸ்ல முகவரியில 2 பிளேஸ்ல அவங்க ஓட்டு இருந்திருக்கும். இறந்தவர்கள் ஓட்டு ஃபாரினுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இங்க இருந்து போயிருப்பாங்க, அதர் ஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஓட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர் மூலியமா ரிமூவ் பண்ணதுனால ஸோ நமக்கு வந்து ஒரு கன்சாலிடேட் வந்து ஓட்டர் டீடைல்ஸ் வந்து கிடைச்சது. பேஸ்ட் ஆன் தட் இந்த டீடைல் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு காரணமா இருந்தது. உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளத்துல நடந்தது. ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா 90+% வந்து அங்க நடந்திருக்கு. பாண்டிச்சேரியிலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கேரளாலையும் இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எஸ்ஐஆர்ன்றதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா அதுக்கு உண்டான மார்க் நம்ம கொடுத்துதாகணும். அதை தாண்டி என்ன நடந்தது அப்படின்னு தான் நம்ம பேசுறோம். ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஸோ இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விஜய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜய் ஒரு காரணம் அவரும் இருக்கலாம் தான் நம்ம நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா விஜய் மட்டும்தான் அப்படின்னு கேட்டா இல்லை, விஜய் அண்ட் பிஜேபியோட வளர்ச்சி. ஏன் இந்த பிஜேபியை பர்டிகுலரா அப்படின்னு சொல்றேன்னா கடந்த காலங்களில் பார்க்கும்போது இப்போ வந்து அபரித வளர்ச்சி அடைஞ்சது. ஏன்னா அண்ணாமலையோட வரவுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களிடையே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. ஸோ அவருமே ஒரு காரணமா நான் சொல்றேன். எங்களோட
HKS வாய்ஸ் மீடியா சொல்றோம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து இளைஞர்கள்கிட்ட வந்து ஒரு உத்வேகத்தை ஏற்பாங்க. ஸோ அந்த இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு போடணும், இளைஞிகள் எல்லாம் ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உத்வேகம் வர்றதுக்கு இவர்களெல்லாம் ஒரு காரணமாக நாங்க பாக்குறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ ஓட்டர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2021 அப்புறமா 26ஆம் ஆண்டுல புதிய வாக்காளர்கள் யார் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா 18-19 வயசு இருக்கிறவங்க வந்து 14.54 லட்சம். இவங்க வந்து புதுசா வந்து வந்திருக்கிற வாக்காளர்கள். அவங்க இந்த வாட்டி ஓட்டு போட்டாங்க. 2021ல அவங்க போடல. ஸோ அதே போல யூத் ஓட்டர்ஸ் எவ்வளவு இருப்பாங்க அப்படின்னா, யூத் ஓட்டர்ஸ் நம்ம இங்க யாரை மென்ஷன் பண்ணா 18 வயசுல இருந்து 29 வயசுக்கு உட்பட்டவர்களை நம்ம சொல்றோம். அவங்களோட கவுண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.21 கோடி. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பொதுவா என்ன நினைப்பாங்க, ஸோ 2 கார்னர் ஃபைட் இருக்கும். நான் வரல போப்பா, இது யாரோ ஒருத்தர் ஜெயிக்க போறான், இவங்க வந்து அண்ணா வரல என்ன அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இல்லாம இவங்க எல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் எந்துவா வந்ததுனாலதான் ஒரிஜினலா சொன்னா 4-5% ஓட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது 2021ல கம்பேர் பண்ணும்போது எஸ்ஏஆருக்கு அப்புறமா வந்து ஒரு கரெக்டான ஒரு டீட்டெயில் கொண்டு வந்ததன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ஓட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து 14.59 லட்சம். ஸோ 20 லட்சம் ஓட்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. அப்போ மீதி இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூத் ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த காரணங்களால கிட்டத்தட்ட 20 லட்சம் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஸோ இந்த 20 லட்சம் ஓட்டு தான் யாரை நிர்ணயிக்க போகுது அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டடா இந்த இடத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த 20 லட்சம் ஓட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதிகப்படியா ஆனது யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ நாங்க களத்துல விசாரிச்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸும் யூத் ஓட்டர்ஸ் இல்லையா, இதுல வந்து மெஜாரிட்டியா வந்து விஜய்க்கு தான் விழுந்திருக்கு அப்படின்றது தான் எங்களோட கணிப்பா இருக்கு. சரி, அப்போ வந்து விஜய் தான் வந்து வெற்றி பெற போகிறாரான்னு கேட்டா நிச்சயமா விஜய் வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீண்ட நாள் ஒரு கட்சி இல்லையா. ஸோ இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமைப்பு ரீதியாகவும் சரி, நிறைய வந்து பாரம்பரிய ரீதியா இவங்களுக்கு ஓட் பேங்க் எப்பவுமே அப்படி இருக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னா, விஜய் அப்படின்ற ஒரு தனி கட்சி வந்து பாத்தீங்கன்னா தனிமையா தான் நின்றுச்சு. இன்னைக்கு தனிமையா நின்னா, அதாவது சிங்கிள் பார்ட்டியா நின்னா ஏடிஎம்கே டிஎம்கேவுமே ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்க போல விஜய் தனியா நின்று வெற்றி பெற மாட்டாருன்றது விஜய்க்கே தெரியும். அவர் கூட வந்து மேபி அவரோட அலையன்ஸ்ல ஒரு காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இல்ல விசிகாவோ இவங்கெல்லாம் போயிருந்தா 3 கார்னர் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா விஜய்க்கும் நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட இந்த இடத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ விஜய் தனியா தான் நின்று இருக்காரு. அதனால விஜய் வந்து நிச்சயமா ஸ்பாய்லரா தான் இருக்க போறாரு. கண்டி ஆட்சி அமைக்க போறாரு, ஆட்சியை பிடிச்சிடுவாரு, 30 எம்எல்ஏ வாங்கிடுவாரு, 40 எம்எல்ஏ வாங்கிடுவாரு. இதெல்லாம் நிச்சயமா நடக்காத விஷயங்கள். நம்மளுடைய தரவுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாய்ப்பு குறைவு தான். சரி, அப்போ என்ன ஆகும்? ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிச்சிருவாங்களா? நிச்சயமா அவங்க 2 பேருக்குள்ளதான் ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்கு. ஸோ இந்த யாரோட ஓட்டை ஒரு ஸ்பாயில் பண்ணியிருக்காரு, டிஎம்கே அலைன்ஸா ஏடிஎம்கே அலைன்ஸா அப்படின்றதுதான் இங்க வந்து மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். ஸோ இவரு எப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்களை நம்ம இங்க கூட்டிட்டு காட்டலாம். இப்போ சென்னை அண்டு இந்த சைடு வடக்கு தமிழ்நாடு நீங்க பாத்தீங்கன்னா, இங்க பட்டியலினத்து சமூகத்தின் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு தமிழ்நாட்டுல நிறைய இருக்கும். ஸோ இப்ப அவங்க ஓட்டெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு வர வேண்டிய ஓட்டு எல்லாமே விஜய்க்கு போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல சிறுபான்மையினர் குறிப்பா வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு எல்லாம் வந்து விஜய்க்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே போல சென்னையில வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு தான் விழுந்திருக்கு. ஏன்னா நம்ம களத்துல ஆய்வு அன்னைக்கு ஓட்டு நடந்தது வந்து நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டோம். நம்ம டீம் எல்லாம் ஃபுல்லா வைட்லி சென்னை ஃபுல்லா வந்து சுத்துறாங்க. சுத்தும் போது என்ன அப்படின்னு தெரியுது அப்படின்னா, நிறைய பேர் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது இங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கோட்டையா தான் எப்பவுமே எம்ஜிஆர் பீரியட்லயும் சரி, ஜெயலலிதா பீரியட்லயும் இருந்திருக்கு. அதுக்காக இவங்க ஜெயிக்கவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. பட் சாலிடா ஒரு ஓட் பேங்க் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எப்பவுமே இருக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட இந்த இடத்துல அப்போ யாரோட ஓட்டு அதிகமா வாங்கப்பட்டிருக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. விஜய்க்கு சென்னையில நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அதிகப்படியான ஓட்டு வந்து நடந்திருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, RK நகர், பெரம்பூர், கொளத்தூர். சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3
அசம்பிளிலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ அப்ப பெரம்பூர்ல மட்டும் எவ்வளவுனா 2,22,792 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல விழுந்திருக்கு. ஸோ இங்க வந்து விஜய் வெற்றி பெறுவதற்கு மிக மிக வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது. ஸோ அப்போ திருச்சி கிழக்கு கிழக்குல இன்னொரு அசம்பிளி தொகுதி, அங்க விஜய் நின்னாரு. அங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அங்க நிச்சயமா டஃப் ஃபைட் தான் இருக்குமே வேண்டி விஜய் வந்து அவ்வளவு ஈஸியா வெற்றி பெற முடியாது அப்படின்றதுதான் எங்களோட களத்தினோட முடிவாக இருக்கு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏடிஎம்கேவா டிஎம்கேவா அப்படின்னா, வட தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வட தமிழ்நாடும் கொங்கு பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஎம்கேவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ அந்த பெல்ட் மெஜாரிட்டியா வந்து இந்த கூட்டணிகள் எடுத்துக்கிறதுன்னு சொல்றாங்க. டெல்டாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விவசாய அமைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி மேல ரொம்ப கடும் கோபத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அந்த பகுதியோட ஓட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு எதிர்ப்பதா விழுந்திருக்கிறதா சொல்லப்படுது. அங்கேயுமே கணிசமான ஓட்டு அதிமுகவுக்கு விழுந்ததா சொல்லப்படுகிறது. சவுத்தை பொறுத்த வரைக்கும் பாதி பாதி, அதாவது திமுகவும் அதிமுகவும் ஈக்குவலா இருக்கு. இந்த இடத்துல விஜயோட ஓட்டு அது பிரிக்கும் போது யாருக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்த போகுது அப்படின்றதுதான் $1,000,000 இங்க கொஸ்டினா இருக்கு. ஸோ இந்த இடத்த பொறுத்து தான் நமக்கு வந்து விஷயங்கள் தெரியுது. ஸோ இந்த பார்த்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, வடக்கு அண்டு கொங்கு, அதே போல டெல்டா, இந்த பகுதியெல்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாகவே தென்படுகிறது. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக 3-5 தொகுதிகள் வெல்வதற்கு வாய்ப்புகள் உள்ள தொகுதியாக பார்க்கப்படுகிறது. எது அப்படின்னா திருவிக நகர், வேளச்சேரி, டி நகர், இந்த தொகுதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி இருக்கும். இங்க அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. சரி, அதே போல மயிலாப்பூர் தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த ஓட்டு. சென்னை மாவட்டத்துல மயிலாப்பூர் தொகுதியில் 60% தான் இருக்கு. ஸோ இந்த தொகுதியோட வெற்றியும் தோல்வியும் வந்து கணிக்க முடியாத அளவுக்கு மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்குது. இந்த இடத்துல என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா திருமதி தமிழிசை சவுந்தரராஜனும், திமுக சார்பாக வேலு அவர்களும் இருந்தாங்க. இந்த தொகுதியுமே வந்து கொஞ்சம் கடுமையான போட்டியாக பார்க்கப்படுகிறது. அதே போல சென்னையில இன்னொரு தொகுதி ஆர்கே நகர் அதிமுகவுக்கு சாதகமாக சொல்லப்படுகிறது. ஸோ இப்படி இருக்கு, களம் வந்து இப்படி இருக்கு. ஸோ இதுல வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்றாங்க. திமுக வெற்றி பெற்று விடும், அதிமுக வெற்றி பெற்று விடும்ன்றாங்க. ஸோ ஒண்ணு, அதிமுக வெற்றி பெறுவதற்கு மிகுந்த வாய்ப்பு இருப்பதாக எங்களுடைய டீம் வந்து எதிர்பார்க்குது. அதாவது என்டிஏ வந்து கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே நேரத்தில் அப்படி ஒருவேளை விஜயோட ஓட்டு வந்து அதிகமாக சேதாரப்படுத்தி இருக்கு, 2 திராவிட கட்சிகளையும் சமமாக சேதாரப்படுத்தி இருக்கு அப்படின்னா, ஸோ அதோட வெற்றி வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப்பா இருக்கும். துங்கு சட்டசபை யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது. ஸோ எப்பவுமே வந்து எலெக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அர்பன் அண்ட் ரூரல்ல தான் வந்து ஓட்டு அதிகமாக, விழுக்காடுகள் அதிகமாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ரூரலும் அர்பனுமே மோரலஸ் வந்து சமமானதாக தான் இருக்கு. ஸோ அதே போல பெண்கள் ஓட்டும் அதிகமாக இருக்கு. ஆண்களை விட பெண்கள் அதிகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கு அதிகமா ஓட்டு வந்து பெண்கள் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து விஜய் அண்ட் அண்ணாமலை, அதாவது பிஜேபி, சீமான், இவங்கெல்லாம் ஒரு காரணம். இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணதுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அதே போல ஹையஸ்டா போல் ஆனது வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து 91.97% வந்து கரூர்ல போல் ஆயிருக்கு. அதனாலதான் என்னவோ தெரியல, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோயம்புத்தூருக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான்டா அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு அவரு அங்க இருந்து ஜம்ப் ஆயிட்டாரு. சரி, அங்க போனாலும் வெற்றி பெறுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் மே 4ஆம் தேதி தான் நம்ம பார்க்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே 85% அபவ் தான் போலா இருந்தது. ஸோ இதுல சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவரேஜா வந்து 90% வந்து பாத்தீங்கன்னா போலா இருந்தது. ரொம்ப லோவஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 75% வந்து ஆயிருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஓவரால் 5.73 கோடி இருக்கிற ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா 4.88 அப்ராக்சிமேட்லி 4.87 சில்லற கோடி வந்து ஓட்டு நம்ம மக்கள் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி வெயில பொருட்படுத்தாம சாரசாரியா அங்கங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா மக்கள் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் அப்படிதான் சொல்லுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது யாரோட வெற்றியை வசமாகிறது என்று. ஸோ HKS வாய்ஸ் மீடியாவோட கணிப்பு பிரகாரம் அதிமுக, அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். இருந்தாலும் இது அத்தனையும்
அனுமானத்தின் அடிப்படையிலும் எங்கள் தரவுகளின் அடிப்படையில தான் சொல்றோம். இதுதான் ஊர்ஜிதம் ஆகுமா அப்படின்னு வந்து யாராலையும் அறுதிட்டு கூற முடியாது. அது மே 4ஆம் தேதி நாம் எல்லாரும் உங்களை போல் நானுமே அந்த ரிசல்ட்டுக்காக அவளோடு காத்திருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்க வரை நான் உங்கள் HKS. நன்றி, வணக்கம்.